வெளிப்படைத்தன்மையான ஆட்சி, ஊழலற்ற நிர்வாகம்னு வாக்குறுதி கொடுத்து அதிகாரத்திற்கு வந்த தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய சவாலும் சோதனையும் எழுந்திருக்கு. சென்னை நாமக்கல் கவிஞர் மாளிகையில் அமைய உள்ள முதலமைச்சர் சி ஜோசப் விஜயின் புதிய அலுவலகத்திற்கான 5.54 கோடி டெண்டரில் மிகப்பெரிய விதிமீறல்களும் முறைகேடுகளும் நடந்திருப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் கோட்டை வட்டாரத்தையே அதிர வைத்துள்ளது. டெண்டர் முடிவடையும் முன்பே 90% வேலை முடிந்தது எப்படி? ஆன்லைனில் தொகையை மறைத்தது ஏன்? மாணிக்கம் அண்ட் கோ நிறுவனத்திற்கு மட்டும் கதவுகள் திறக்கப்பட்டதா? இந்த விவகாரத்தின் பின்னணியில் உள்ள முழு உண்மையும் விரிவாக உடைப்போம். சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள பாரம்பரியமான கோட்டை கட்டடத்தில்தான் பல ஆண்டுகளாக முதலமைச்சர் அலுவலகம் இயங்கி வருகிறது. எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, மு.க. ஸ்டாலின் என பல முதலமைச்சர்கள் பணியாற்றிய அதே அறையில்தான் கடந்த மே 10ஆம் தேதி முதலமைச்சர் சி ஜோசப் விஜயும் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆனால் முழுவதும் குளிர்சாதனம் செய்யப்பட்ட அந்த அறையில் வெளிக்காற்றோ அல்லது வெளிப்புற நடவடிக்கைகளோ பார்க்க முடியாத சூழல் இருந்தது. இதனால் கோட்டைக்கு அருகே உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்திற்கு முதலமைச்சர் அலுவலகத்தை இடமாற்ற முடிவு செய்யப்பட்டது. இந்த இடமாற்றத்திற்காக தமிழக அரசு 5.54 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இதற்காக தலைமைச் செயலகத்தின் 10வது தளம் மொத்தம் 3 பிளாக்குகளாக பிரிக்கப்பட்டு பிளாக் 1இல் நிர்வாக வசதிகளை மேம்படுத்த 2.41 கோடியும், பிளாக் 2இல் உள்கட்டமைப்பு பணிகளுக்காக 2.01 கோடியும், பிளாக் 3இல் இதர அலுவலக பணிகளை மேற்கொள்வதற்காக 1.12 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை மூலம் டெண்டர் கோரப்பட்டுள்ளது. ஜோதிடரின் ஆலோசனைப்படி வாஸ்து பார்த்து வடிவமைக்கப்படுவதாக சொல்லப்படும் இந்த அலுவலகத்தில் முதலமைச்சர் அறை, தனிச் செயலாளர்கள், ஆலோசகர்கள் அறைகள் மற்றும் நவீன கலந்தாய்வு கூடம் ஆகியவை அமைய உள்ளன. அது மட்டுமல்லாமல் டபுள் லிப் ஃபயர் ரேட்டட் கதவுகள், ஃபுல் பாடி டைல்ஸ், 90 மில்லிமீட்டர் பிளைவுட் சுவர்கள், ஸ்வானக் குழாய்கள் மற்றும் பயங்கரவாத தாக்குதல்களை எதிர்கொள்ளும் வகையில் மேற்கூரை மற்றும் கண்ணாடிகளில் சிறப்பு பாதுகாப்பு அம்சங்களும் இருக்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளன. செப்டம்பர் 1இல் ஒப்பந்தம் முடிந்து 90 நாட்களில் பணிகளை முடிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இங்குதான் சர்ச்சை வெடித்தது. இந்த டெண்டர் நடைமுறையில் அடுக்கடுக்கான பல்வேறு விதிமீறல்கள் நடைபெற்றிருப்பதாக கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அதாவது 50 லட்சத்திற்கு மேற்பட்ட டெண்டர்களை உடனடியாக இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் என்ற அரசு விதி உள்ள நிலையில் கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி நாளிதழ்களில் விளம்பரம் வெளியான போதிலும் 4 நாட்கள் கழித்து ஆகஸ்ட் 17ஆம் தேதியே இந்த தரவுகள் இணையதளத்திற்கு வந்துள்ளன. அடுத்ததாக 2 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க குறைந்தபட்சம் 30 நாட்கள் கால அவகாசம் தர வேண்டும் என்ற விதியை மீறி இந்த திட்டத்திற்கு வெறும் 15 நாட்கள் மட்டுமே அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நாளிதழ் விளம்பரத்தில் திட்டத்தின் மொத்த மதிப்பு 5.54 கோடி என குறிப்பிட்டுவிட்டு ஆன்லைன் டெண்டர் ஆவணங்களின் தொகை குறிப்பிட வேண்டிய இடத்தில் நான் அப்ளிகபிள் என போட்டு அந்த தொகையை மறைத்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது என்கிறார்கள். இதற்கெல்லாம் மேலாக டெண்டர் அதிகாரப்பூர்வமாக முடிவடைவதற்கு முன்பே 10வது தளத்தில் 90% பணிகள் நிறைவடைந்து விட்டதாகவும் இதில் மாணிக்கம் அண்ட் கோ என்ற ஒரே ஒரு நிறுவனம் மட்டுமே பங்கேற்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அப்படியென்றால் டெண்டர் விடுவதற்கு முன்பே பணி ஒதுக்கி முடிக்கப்பட்டு விட்டதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள பொதுப்பணித்துறை தரப்பு, டெண்டருக்கு முன் எந்த பணியும் தொடங்கப்படவில்லை, விதிகளுக்கு உட்பட்டே அந்த டெண்டர் விடப்பட்டுள்ளது, தொழில்நுட்ப கோளாறால் தான் இணையத்தில் தாமதமானது என விளக்கம் கொடுத்துள்ளது. இதுகுறித்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு அதில் ஊழல் நடைபெற்றிருக்கிறதா இல்லையா என்பதை விளக்குவதற்கு பதிலாக முதலமைச்சரின் அலுவலகத்தில் இட நெருக்கடி இருப்பதாலேயே மாற்றம் செய்யப்படுகிறது என சொன்னதோடு இது ஒரு தற்காலிக ஏற்பாடுகள் என்றும் சொல்லியிருக்கிறார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. அப்படியானால் தற்காலிக ஏற்பாட்டிற்கு 5 கோடி செலவு செய்து ஏன் அறையை புதுப்பிக்க வேண்டும் என்றும் கேள்விகளை முன்வைக்கிறார்கள் எதிர்க்கட்சியினர். மக்களின் வரி பணத்தில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டத்தில் டெண்டருக்கு முன்பே பணிகள் முடிந்தது எப்படி? இது நிர்வாக சீர்கேடா அல்லது அப்பட்டமான ஊழலா என எதிர்க்கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். துறையை சார்ந்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இதற்கு முறையான விளக்கம் தர வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்திருக்கிறது. இதனால் தாவேக அரசுக்கு தான் சிக்கல் எழும் என்கிறார்கள். சிக்கல்களை சரி செய்து வெளிப்படையான அரசு என்பதை நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது விஜய் அரசு. என்ன செய்கிறார்கள் என பார்க்கலாம்.